ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தாலி சால்னான்னு சொல்லி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துலலாம் ஃபேமஸ். இது வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் வைப்பாங்க. பிரியாணி போடுற மாதிரி இது தாலி சால்னான்னு சொல்லிட்டு இந்த குழம்பு வைப்பாங்க. இது புதுக்கோட்டை மாவட்டம் ஃபேமஸ். அதுக்கு முதல்ல வந்து இது வந்து 1 கிலோ கறிக்கு பக்குவோம். ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை துண்டு, 1 1/2 பட்டை துண்டு, ஒரு 5 கிராம். இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் தனியாக. அதாவது தாளிக்கிறதுக்கு தான். இதை வந்து டேரெக்டாக எண்ணெயில் போடாமல் சும்மா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சு இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய், நெய் 2ம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் 1 கிலோ கறிக்கு 50 நல்லெண்ணெய், 50 நெய் சேர்த்து, வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வெங்காயம். அதை வந்து இப்போ ஒரு 50 கிராம் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கணும். மீதி வெங்காயம் அப்புறம் போட்டுக்கலாம். 1 கிலோ கறி. அந்த வெங்காயம் பொன்னிறமாக வணங்கினோன்னே இந்த கறியை சுத்தம் பண்ணி, இது எலும்பு கறிமாவே வாங்கிக்கணும். வெறும் கறி மட்டும் நல்லா இருக்காது. எலும்பு கறிமா பிரியாணிக்கு போடுற மாதிரி அந்த எலும்பு கறிமா வாங்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் அந்த வெங்காயம் முருகணுன்னா அந்த கறியை போட்டு அது மேலே வந்து மீதி இருக்க வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம் சொன்னோமா, மிச்சம் இருக்க வெங்காயத்தை அதில் போட்டு உப்பு சேர்த்து, பூண்டுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வறுத்த மசாலா, அதோட கொஞ்சம் பச்சையாக ஒரு ஜீரகம் கொஞ்சம் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, மிளகாய்த்தூள், பூண்டு ஒரு 100 கிராம் பூண்டு, அந்த பூண்டில் ஒரு கொஞ்சம் பூண்டு இதில் போட்டு மீதி பூண்டு வந்து தட்டி மல்லித்தூளோடு சேர்த்துக்கணும். அது தனியாக வச்சுக்கணும். இது எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அது எதுவுமே கிண்டாமல் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த கறியில் உள்ள தண்ணி வந்து தன்னாலே ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வசூலை கிண்டி தண்ணி சேர்த்து இதை வந்து டேரெக்டாக அப்படியே வேக வைக்க முடியாதுல்ல. நிறையா செய்யும் போது நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அரிசி, சாப்பாட்டு அரிசி, ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு, இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அரிசி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து அதை தனியாக வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கணும். அதை தனியாக வச்சிடணும். இந்த மல்லித்தூளில் வைக்கிறதுக்கு பூண்டு 100 கிராம் பூண்டு, அதை கொஞ்சம் தாளிக்க போட்டு மீதி பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி அதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு மல்லித்தூள், இது வந்து வறுக்காத மல்லித்தூள். அதாவது அதிகமாக அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் செய்யும்போது மல்லியை வறுத்து அரைச்சி வச்சுக்குவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால அந்த தூளை வந்து நல்லா கொஞ்சம் வாசம் வர மாதிரி வறுத்து இந்த பூண்டை தட்டி அதில் போட்டு தட்டி அப்படியே மூடி வச்சிடணும், வாசம் போகாமல். அதை மூடி வாரம் வச்சுட்டு குக்கரில் கறி வெந்துருச்சுன்னா இது வந்து நம்ம வறுத்தோம்ல அந்த பொரியரிசியும் மிளகும் அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கறி வெந்துருச்சு. அந்த கறி தூக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை கிண்டி கொதி வரையில் என்ன செய்யணுன்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பொரியரிசி அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கை போட்டே கரைச்சிக்கணும், அப்போ தான் கட்டிப்படாது. நல்லா கரைச்சி இந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிடணும். அந்த குழம்புல ஊற்றிட்டு அது இந்த நேரம் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கும். வேறு எதுவுமே தண்ணி சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, நல்லா கொதி வரையில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், மல்லித்தூள், பூண்டு தட்டி போட்டு வறுத்து வச்சுருக்கோம். அந்த தூள் அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் டக்குன்னு மூடிடணும். அந்த பூண்டு வாசனை, மல்லித்தூள் வாசனை வெளியில் போகாமல் ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிண்டி விட்டோம்னா அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான தாலி சால்னா. இது புதுக்கோட்டை மாவட்டம் ஃபேமஸ். இது பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் இது செய்வாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.